தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையை இந்த இடமாக உற்பத்தி ஆலையை தொடங்குவதற்கு காரணம் என்னது? South India, total South India, Tamil Nadu main part, but total South India பெரிய மார்க்கெட். ஸோ முதல் என்னன்னாக்கா மார்க்கெட் கிட்ட ஃபேக்டரி இருக்கணும். ரெண்டாவது வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து இந்தோனேசியா மலேசியாலேருந்து வருது. சென்னை லொகேஷன் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக். மூணாவது வந்து சென்னை கவர்மெண்ட் இன் பர்டிகுலர் டிஎன் கைடன்ஸ் ரொம்பவே ப்ரோக்ரெசிவாக இருந்தார். ரொம்பவே கம்மி பியூரோக்ரஸியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம இந்த ஃபேக்டரியை போட்டலான்னு வி ஆர் ஏபிள் டு டூ இட். ஸோ இது மூணு ரீசன்: மார்க்கெட், ஸ்ட்ராட்டஜி, கவர்மெண்ட். சரிங்க, எவ்வளோ எக்ஸ்பென்ஷன் பண்ண போறீங்க? குறிப்பாக இப்போ 500 crore மேலும் எவ்வளோ விரிவாக்கம் போறீங்க? எவ்வளோ இங்கே பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, எல்ஜிபிடிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்க போறீங்க சார்? இங்கே வந்து இந்த ஃபேக்டரியில் வந்து 50% நம்ம ரிசர்வ்டு லேடிஸ்க்கு, அதில் வந்து 5% LGBTQ+ பீப்புள் ஆஃப் டிசபிலிட்டிக்கு ரிசர்வேஷன். அது ஒரு ப்ரோக்ரெசிவ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. நீங்கள் உங்களுக்கு டிசபிலிட்டி இருந்தால் கூட கோத்ரேஜ் மாதிரி கம்பெனி உங்களை பாப்பாருன்னு அதுக்கோசரம் தான். இப்போதைக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 500 crore இங்கே. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் நெக்ஸ்ட் டோர் எப்படி போடலாம்னு அப்போ யோசிப்போம். முதலமைச்சர் உங்களுக்கு கொடுத்த ஓப் எப்படி இருக்கு? குறிப்பாக இங்கே பெண்கள் அவைலபிலிட்டி கிடைக்குதா சார்? வேலைக்கான ஆட்கள்லாம் கிடைக்கிறாங்களா? ஆமாம். தமிழ்நாடு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, தமிழ்நாட்டில் லார்ஜஸ்ட் மேன்பவர், ஸ்கில் மேன்பவர் கிடைக்கிறது. விமென் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் ஜாஸ்தி தமிழ்நாட்டில் தான். ஸோ ரொம்ப ஈஸியாக பெண்கள்லாம் வீட்டிலேருந்து வேலைக்கு வரலாம், போய் பிரச்சனையே இல்லை. ஸோ அதெல்லாம் ப்ரோக்ரஸிவ். இதெல்லாம் ரீசன்ஸ் தான். தமிழ்நாடு எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாருக்கும் பிடிக்கிறதுனாக்கா இதெல்லாம் ப்ரோக்ரஸிவ் ரீசன்ஸ். தமிழ்நாடு ப்ராடக்ட் நீங்கள் சொன்னீங்க, உங்களுடைய ப்ராடக்ட்லாம் சொன்னீங்க. முதல்ல வந்து பேலவுட்லேருந்து ஆரம்பிச்சிங்க. வேற ப்ராடக்ட் இங்கே தமிழ்நாட்டில் தயாரிக்கிறதுக்கு எதுவும் வித்தியாசம் இருக்கா? பண்ணிட்டு இருக்கோம். இப்போதான் இந்த ஃபேப் டிட்டர்ஜென்ட்னு ஒரு புதுவான டிட்டர்ஜென்ட் நம்ம லான்ச் பண்ணோம். அது தமிழ்நாடுலாம் லான்ச் பண்ணோம். அது லான்ச் பண்ணிட்டு ஆல் இண்டியாவுக்கு எடுத்துன்னு போனோம். ப்ராடக்ட்ஸ் நம்ம லான்ச் இப்போ சிந்தால் பாடி வாஷ். தமிழ்நாடு வந்து FMCGல வந்து புது பொருள் வந்தாக்க எல்லாரும் தமிழ்நாட்டில் தான் லான்ச் பண்ணுவாங்க. பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் ரமேஷ்.